1947ல டிராபிகானா அவங்களோட பிசினஸை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அதுல இருந்து 2009 வரைக்கும் அவங்களோட பிசினஸ் நல்லாவே டெவலப் ஆயிருக்கு. லெகசியுமே நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸுமே நிறைய இருந்தாங்க. பட் 2009ல அவங்களோட பிராண்டை ரீபிராண்ட் பண்ணணும்னு அவங்க எடுத்த டெசிஷன் வரைக்கும் 2009ல கிட்டத்தட்ட 35 மில்லியன் செலவு பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்டை ரீபிராண்ட் பண்றாங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இதுக்கப்புறம் அவங்களோட ப்ராடக்ட்டோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு. ஆனா நடந்தது அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். 2 monthsல அவங்களோட சேல் 20% டிராப் ஆச்சு அண்ட் 33 மில்லியன் லாஸ். ரீசன் என்னன்னா டிராபிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பிராண்ட் பீப்புளுக்கு ஈஸியா கனெக்ட் ஆனதுக்கு ரீசனே அவங்க யூஸ் பண்ண அந்த இமேஜ் தான், ஆரஞ்ச் வித் ஸ்ட்ரா. இந்த ரீபிராண்டிங்ல அவங்க டோட்டலா அதை ரிமூவ் பண்ணிட்டு டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்க ஜூஸ் வெளியே தெரியற மாதிரி ரீபிராண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை பார்த்த உடனே ரெகுலரா அதை கன்சியூம் பண்ற கஸ்டமர்ஸ் இது நம்ம பிராண்ட் இல்ல அப்படின்னு டிசைட் பண்ணி அங்க இருந்து மூவ் ஆன் ஆயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் டிராபிகானாவை நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அண்ட் சோஷியல் மீடியாலையும் அந்த ரீபிராண்டிங் தப்பா இருக்குன்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்த டிராபிகானா வித்தின் அ வீக்ஸ்ல திரும்ப அவங்க ரீபிராண்டிங்கை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதனால அவங்களுக்கு டோட்டலா கிட்டத்தட்ட 55 மில்லியன் லாஸ். டிசைனர்ஸ், நீங்க ஒரு பிராண்டுக்கு ரீபிராண்டிங் பண்றீங்க அப்படின்னா அந்த பிராண்டோட ட்ரெடிஷன் அண்ட் லெகசியை ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இதுதான் நடக்கும்.